அமலாக்கத்துறை விசாரணை பதில் சொல்ல இயலாமல் துரைமுருகன் மகன் திணறல். சென்ற 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலின்போது அமைச்சர் துரைமுருகன் மகன் கதிரானந்த் திமுகவின் வேலூர் மக்களவைத் தொகுதி வேட்பாளராக போட்டியிட்டார். அந்த தேர்தலில் வெற்றி பெற்று எம்பியானார். அப்போது வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி துரைமுருகனின் நெருங்கிய கட்சி பிரமுகர் பூஞ்சோலை சீனிவாசனின் வீடு மற்றும் வேலூரில் உள்ள சிமெண்ட் கிடங்கில் 11.51 கோடி ரூபாயை பறிமுதல் செய்தனர். அதிகாரிகள் செய்த விசாரணையில் அந்த பணம் அமைச்சர் துரைமுருகன் மகன் திமுக வேட்பாளர் கதிரானந்திற்கு சொந்தமானது என்பது தெரியவந்தது. இது தொடர்பாக கதிரானந்த் மற்றும் அவருக்கு உதவியவர்கள் மீது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து சென்ற ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் வேலூரில் உள்ள கதிரானந்த் வீடு மற்றும் அவருடைய பொறியியல் கல்லூரியில் சோதனை நடத்தினர். இந்த சோதனையின் போது 13.82 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணைக்காக ஆஜராக வேண்டும் என கதிரானந்திற்கு சம்மன் அனுப்பப்பட்டது. சம்மன் ஆணையை பெற்ற கதிரானந்த் நேற்று சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார். நேற்று அவரிடம் தனிமையில் நடைபெற்ற விசாரணை 7 மணி வரை நடைபெற்றது. உதவியாளர்கள் யாரும் தொடர்ந்து அனுமதிக்கப்படவில்லை. தனி அறையில் நடைபெற்ற இந்த விசாரணையில் கைப்பற்றப்பட்ட பணம் 11.51 கோடி தன்னுடைய பணம் இல்லை என்றும், அதே சமயம் பூஞ்சோலை சீனிவாசன் எங்கள் கட்சியை சேர்ந்தவர்தான் என்றும் தெரிவித்துள்ளார். ஆனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவருக்கு பூஞ்சோலை சீனிவாசனுக்கும் இடையேயான பேச்சுகள் மற்றும் பணம் கொடுக்கல் வாங்கல்கள் குறித்து ஆதாரங்களை காட்டினார்கள். இது தொடர்பாக அதிகாரிகள் எழுப்பிய குறுக்கு கேள்விக்கு அவர் பதில் சரியாக சொல்லவில்லை என்றும், பதில் சொல்ல மிகவும் திணறினார் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக தனது தந்தையின் சொத்துகள், மனைவி மற்றும் மகள்கள் மற்றும் மகன் பேரில் உள்ள சொத்துகள் குறித்தும் அதன் மதிப்பு குறித்தும் தனக்கு தெரியாது என்றும், அவர்களின் ஆவணங்கள் தன்னிடம் இல்லை என்றும் கூறியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.